கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நாம் பார்த்தோம். அடுத்த ஒரு கேள்வி, பாக்கியவான் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு கேள்வி ஒன்று யதார்த்தமாக எழும்புகிறது. இதை நாம் ஆங்கிலத்தில் படிப்போமானால் பிளஸட் என்ற வார்த்தை வருகிறது. பிளஸட் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அர்த்தம். அப்படியானால் எந்த ஒரு நபர் ஆசீர்வதிக்கப்பட்ட நபராக இருக்க முடியும் என்று சொன்னால், எந்த ஒரு நபர் வேதத்தை தியானிக்கிறாரோ, அதாவது வேதத்தை படித்து அந்த படித்த காரியங்களை குறித்ததான விஷயங்களை என்னதான் இந்த வசனம் சொல்லுகிறது என்று சொல்லி எந்த ஒரு நபர் அதை குறித்து சிந்திக்கிறாரோ அந்த நபர் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட நபர் என்று சொல்லி நமக்கு வேத பகுதி மிக அழகாக சொல்கிறது. அப்படியானால் நாம் வேதத்தை தியானிக்கும்போது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்ற ஒரு நல்ல பாடத்தை நாம் இந்த சங்கீதம் 1:2 நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. யாராவது நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாம் விரும்புவோம்னால், தேவனிடத்திலிருந்து நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாற வேண்டும், என் துன்பங்கள், கஷ்டங்கள், பாரங்கள் எல்லாம் என்னை விட்டு அகலப்ப வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புவீர்களானால், நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய காரியம், தேவன் உங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட வேத வாக்கியத்தை வாசித்து இது என்ன சொல்லுகிறது என்பதை குறித்ததான சிந்தனையிலே நீங்கள் தியானம் செய்வீர்களானால் நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.